எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பற்றி பார்க்கலாம். எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் என்னன்னா ரன் டைமில் அக்கர் ஆகிற எரர்ஸை நம்ம வந்து எக்ஸெப்ஷன்ஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். ஜாவாவில் வந்து எரர் எக்ஸெப்ஷன் 2 இருக்குது. எரர்னா ஜா மோட் எரர் அண்ட் எக்ஸெப்ஷன் சப் கிளாஸஸ் ஆஃப் த்ரோவேலோட சப் கிளாஸஸ் தான் எரரும் எக்ஸெப்ஷன்ஸும். எரர் வந்து எரர் ஆஃப்டர் இண்டிகேட்டிங் சேவ் சிஸ்டம் ரிசோர்ஸ் இஷ்யூஸ். எரர்னா கம்பைல் டைமில் நம்மளுக்கு வந்து எரர்ஸை இண்டிகேட் பண்ணுவோம். while exception can occur during runtime and risk at normal program flow after being manageable through specific code construct. எக்ஸெப்ஷன் எப்போ அக்கர் ஆகும்னா ரன் டைம் அக்கர் ஆகும். அதை நம்ம வந்து சில பிளாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுவோம். அது எந்தெந்த பிளாக்ஸ்ன்னு பார்த்தோம்னா ட்ரை கேட்ச் பிளாக் யூஸ் பண்ணுவோம், ஃபைனல் பிளாக் யூஸ் பண்ணுவோம், த்ரோ அண்ட் க்ளோஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். இந்த 5 டைப்ஸ் ஆஃப் பிளாக்ஸ் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணுவோம். எக்ஸெப்ஷன் ஹைராக்கி பார்த்தோம்னா த்ரோவேபிள்ங்கிறது சூப்பர் கிளாஸு. அந்த சூப்பர் கிளாஸை வந்து எரரும் எக்ஸெப்ஷனும் இன்ஹெரிட் பண்ணுது. அதாவது இன்ஹெரிட்டன்ட் கான்செப்ட் இங்கே வந்து யூஸ் ஆகுது. இந்த எக்ஸெப்ஷனோட சப் கிளாஸ் தான் ரன் டைம் எக்ஸெப்ஷன். அந்த ரன் டைம் எக்ஸெப்ஷனோட ஆப்ஜெக்ட் பார்த்தோன்னா அன்செக்ட் எக்ஸெப்ஷன். எக்ஸெப்ஷனோட ஆப்ஜெக்ட் பார்த்தோன்னா செக்ட் எக்ஸெப்ஷன். எரர்ஸோட ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா அன்செக்ட் எரர்ஸ். இப்போ காமனாக நம்ம யூஸ் பண்ணுற எக்ஸெப்ஷன் பார்த்தீங்கன்னா காமன் செக்டு எக்ஸெப்ஷனில் கிளாஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன், ஐஓ எக்ஸெப்ஷன், ஐஓ இன்புட் அவுட்புட் எக்ஸெப்ஷன், இஓஎஃப் எக்ஸெப்ஷன், எண்ட் ஆஃப் ஃபைல் எக்ஸெப்ஷன், ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன், நோ சச் மெத்தட் எக்ஸெப்ஷன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செக்டு எக்ஸெப்ஷன். அன்செக்டு எக்ஸெப்ஷன் பார்த்தீங்கன்னா அர்த்தமெட்டிக் எக்ஸெப்ஷன், இல்லீகல் ஆர்கியூமெண்ட் எக்ஸெப்ஷன், நம்பர் ஃபார்மேட் எக்ஸெப்ஷன், இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன், அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன், ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன், நல் பாயிண்ட் எக்ஸெப்ஷன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காமனாக நம்ம யூஸ் பண்ணுறோம். என் நம்பர் ஆஃப் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம வந்து காமனாக யூஸ் பண்ணுறது பார்த்துருக்கோம். இப்போ நம்ம வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் எப்படி நடக்குது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிற மாதிரி. அது மாதிரி எரர்ங்கிறது என்னன்னா இப்போ நம்மளுக்கு கம்பைல் டைம்லேயே நம்மளுக்கு வந்து எரர் ஷோ ஆகும். அதாவது இண்டிகேஷன் பண்ணுறது. இப்போ A is equal to 8ன்னு கொடுத்தோம்னா இதுக்கு நம்ம வந்து டேட்டா டைப் கொடுக்கல. டேட்டா டைப் கொடுக்கறதுனால இப்போ வந்து கம்பைலர் நம்மளுக்கு எரர் ஷோ பண்ணுது. cannot be resolved to a variable. அதாவது அதுக்கான என்ன டைப் ஆஃப் டேட்டான்னு நம்ம மென்ஷன் பண்ணாதனால நம்மளுக்கு வந்து இங்கேயே எரர் ஷோ ஆகுது. இப்போ நம்ம டேட்டா டைப் மென்ஷன் பண்ணோம்னா அது எரர் போயிடுச்சு. இது நம்ம வந்து இந்த மாதிரி எரர்ஸை வந்து நம்மளால் வந்து கம்பைல் டைமில் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். எக்ஸெப்ஷன்னா என்னென்னா இப்போ இன்டீஜர் ஒரு வேல்யூ வச்சுக்கணும். இன்டீஜர் C = 5/0. 0வோட எதை டிவைட் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து 0வால் எதை டிவைட் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து இன்ஃபினிட்டி வேல்யூ தான் கிடைக்கும். இது கண்டிப்பாக வந்து எக்ஸெப்ஷன் ஆகுங்கிறது நம்மளுக்கு வந்து, அதாவது இந்த மாதிரி எரர் கண்டிப்பாக ஷோ எக்ஸெப்ஷன் கண்டிப்பாக நடக்குங்கிற ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம வந்து ட்ரை பிளாக்கில் போவோம். அதாவது கிரிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். இந்த மாதிரி எரர் இப்போ வந்து கம்பைல் டைமில் நம்மளுக்கு வந்து எரர் ஷோ ஆகலை, ஆனால் ரன் டைமில் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸெப்ஷன் அடிக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து முன்னாடியே நம்மளுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் நடக்குங்கிற ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து ட்ரை பிளாக்கில் வைப்போம். இதை வந்து ட்ரை பிளாக்கில் போடுற ஸ்டேட்மெண்ட் வந்து கிரிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் பண்ணுவோம். எக்ஸெப்ஷன் நடக்கும், நடக்காமல் இருக்கலாம். அதை வந்து ட்ரையில் படிக்கிறோம். இப்போ ட்ரை இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்துட்டோம்னா இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஹேண்டில் வச்சுருக்கோம். அதாவது இங்கே எரர் வந்து இம்ப்ளிசிட்டாக த்ரோ ஆகும். அந்த த்ரோ ஆகிற எக்ஸெப்ஷனை நம்ம வந்து கேட்ச் பண்ணி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். அது எப்படி நடக்குதுன்னா இப்போ ட்ரை பிளாக் அடுத்து நம்ம ஒரு கேட்ச் பிளாக் இருக்கிறோம். அந்த கேட்ச் பிளாக்கில் இப்போ இந்த டிவிஷன் ஆப்ரேஷன் வந்து அர்த்தமெட்டிக் எக்ஸெப்ஷன் தான். அது நம்மளுக்கு வந்து சில எக்ஸெப்ஷன் தெரியும், சில எக்ஸெப்ஷன் தெரியாது. நம்ம ஸ்பெசிஃபிக்காக தெரிஞ்ச எக்ஸெப்ஷனை நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணிடலாம். அர்த்தமெட்டிக்
எக்ஸெப்ஷன் இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த ட்ரை பிளாக் வந்து ஒரு ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணணும். அந்த த்ரோ பண்ணுற ஆப்ஜெக்டை நம்ம வந்து ஒரு வேரியபிளில் வாங்கிட்டு இப்போ ஒரு ப்ரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வச்சு இந்த ப்ரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன டைப் ஆஃப் எக்ஸெப்ஷனை நம்ம வந்து கேட்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ளஸ் இது கொடுத்துருவோம். அந்த இங்கேருந்து ட்ரை கேட்ச்லேருந்து த்ரோ ஆகிற ஆப்ஜெக்டை இந்த கேட் என்ன வேரியபிள் நேம்னு வச்சுக்கலாம். அந்த வேரியபிள் கேட்ச் பண்ணி நம்ம வந்து இங்கே வந்து ப்ரிண்ட் பண்ணுறோம். இப்போ அதை ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணுவோம் பார்த்தோன்னா அர்த்தமெட்டிக் எக்ஸெப்ஷனுங்கிறது நமக்கு வந்து ப்ரிண்ட் ஆகும். பேசிக்காக அந்த எக்ஸெப்ஷன் தான் நம்ம எதுக்காண்டி பண்ணுறோம்னா, இப்போ ஒரு பெரிய ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா இந்த பெரிய ப்ரோக்ராமில் இந்த ஒரு லைனால் நம்மளுக்கு வந்து லைன் ஆஃப் அந்த லைனுக்கு அடுத்து வர அந்த எக்ஸெப்ஷன் நடக்கிற லைனுக்கு அடுத்து வர செட் ஆஃப் ப்ரோக்ராம் இல்லை கோட்ஸ் எல்லாமே ரன் ஆகாது. அதாவது எக்ஸெப்ஷன் என்னென்னா ஒரு லைனில் அந்த எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகுதுன்னா அதுக்கு கீழே இருக்க எந்த லைனுமே பார்க்காது, அது வந்து டெர்மினேட் ஆகி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறதுனால நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். அதுக்காக இந்த ட்ரை கேட்ச் பிளாக் வச்சு நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். அதாவது இங்கே என்ன நடக்குதுன்னா, இப்போ வந்து இங்கே எக்ஸெப்ஷன் நடக்குதுன்னா, இப்போ இந்த இண்டிஜர் சிசி போயிட்டு 5/0 அப்படிங்கிற எக்ஸெப்ஷன் நடக்குதுன்னா அதுக்கு கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட்டு அது பார்க்காது. இங்கே வந்து ஃபாலோ அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து பிடிங் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் வச்சோம். இப்போ இந்த ட்ரை பிளாக்குள்ளே 2 லைன் ஆஃப் கோடு இருக்குது. அந்த 2 லைன் ஆஃப் கோடில் ஃபஸ்ட்டு லைனில் எக்ஸெப்ஷன் நடக்கிறதுனால செகண்ட் லைனில் வந்து எக்ஸிக்யூஷன் கொண்டு போகாது. நம்ம வந்து ரன் பண்ணி பார்த்தோம்னா இங்கே எக்ஸெப்ஷன் நடக்கிறதுனால அடுத்த கேட்ச் பிளாக்கு போய் இந்த எக்ஸெப்ஷன் வந்து கொண்டு போடுவோம். நெக்ஸ்ட் லைனில் என்ன இருக்குன்னு செக் பண்ணாது, டெர்மினேட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கும். இப்போ வந்து 5 கொடுத்தோம்னா இது வந்து எக்ஸெப்ஷன் அடிக்காதனால இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணும். இப்போ வந்து ரன் பண்ணி பார்ப்போம். 5 நமக்கு வந்து கரெக்டாக வந்து எக்ஸெப்ஷனும் த்ரோ பண்ணாது. அதனால் செகண்ட் லைனில் போயிட்டு அலோவும் பிரிண்ட் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு வெளியே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா 5 வந்து எக்ஸெப்ஷன் வந்து த்ரோ பண்ணாது. அதனால் அந்த ஹலோங்கிற ஸ்டேட்மெண்ட்டும் இந்த கேட்ச் பிளாக்கில் போய் ட்ரை பிளாக் எப்போ எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணுவோம் அப்போ தான் வந்து கேட்ச் பிளாக் வந்து கேட்ச் பண்ணி உள்ளே இருக்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணும். இப்போ ட்ரையில் எந்த எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணாதனால வெளியே வந்து இந்த வெல்கம்ங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். இதுதான் பார்த்தோன்னா நம்ம வந்து ட்ரை கேட்ச் பிளாக், அதாவது எக்ஸெப்ஷனை ட்ரை கேட்ச் பிளாக் வச்சு ஹேண்டில் பண்ணுறது. இப்போ வந்து ட்ரை கேட்ச் பிளாக் வந்து ஒன்று தான் யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது கிடையாது. நம்ம வந்து ஒரு ட்ரைக்கு எத்தனை கேட்ச் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ட்ரையை வந்து இன்னும் ட்ரையாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ட்ரை கேட்ச்ங்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு ட்ரைக்குள்ளே இன்னொரு ட்ரை வைக்கலாம். அந்த ட்ரைக்குள்ளே ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் வைக்கலாம். இப்போ இன்டீஜர் அரேன்னு ஒரு அரே வந்து டிக்ளேர் பண்ணி அந்த அரேயோட சைஸ் வந்து பார்த்தோம்னா சைஸ் கொடுத்தாலும் நம்ம வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணிவிட்டு இங்கே இனிஷியலைஸ் பண்ணிடுவோம். இனிஷியலைஸ் பண்ணுறப்போ ட்ரூங்கிற ஒரே ஒரு யூனிட் மட்டும் வச்சுருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த ஒரு ப்ரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அரே ஆஃப் 10 3ங்கிற இண்டெக்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்கோம். ட்ரை பிளாக் வச்சாலே நம்ம வந்து ரெஸ்பெக்டிவ் கேட்ச் பிளாக் வச்சு தான் ஆகணும். இப்போ இன்னும் ட்ரை வச்சுருந்தாலும் இன்னும் கேட்ச் பிளாக் வச்சுருக்கோம். இது பார்த்தோம்னா அரே இண்டெக்ஸ் ஆஃப்டர் எக்ஸெப்ஷன் க்ளோஸ் பண்ணுவோம். அதனால் நம்ம வந்து இது தெரிஞ்சால் அதை ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து எக்ஸெப்ஷன் பண்ணி கொடுத்துக்கலாம். அரே இண்டெக்ஸ் எக்ஸெப்ஷன் அது த்ரோ பண்ணுற ஆப்ஜெக்ட் ஆகிறதுக்காக ஒரு வேரியபிள் வச்சுருக்கோம். அது வந்து ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குங்க, கரெக்டாக அது த்ரோ பண்ணுற எக்ஸெப்ஷனை நம்ம வந்து கேட்ச் பண்ணி
என்ன டைப் ஆஃப் எக்ஸெப்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன நடக்கிறோம், ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஒரு அறையில் ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது. அதை நம்ம வந்து தேர்ட் எலிமெண்ட்டை வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். அது ட்ரை பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து அரே இண்டெக்ஸ் அவுட் ஆகும் எக்ஸெப்ஷன் வரும். வந்து ட்ரை பண்ணுறாங்க. இந்த ட்ரை இருக்கிறதுனால இன்னர் ட்ரை இருக்கிறதுனால அது ரெஸ்பெக்டிவ் கேட்ச் பிளாக்கை தான் அது பார்க்கும். இதோட வெளியில் இருக்க கேட்ச் பிளாக்கை பார்க்காது. இந்த கேட்ச் பிளாக் பார்த்தோம்னா இந்த அவுட்டர் ட்ரையோட கேட்ச் பிளாக். இன்ஸ்டேட்மெண்ட் தேவை நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுறது. தேர்ட் எலிமெண்ட் நம்ம வந்து 3 கொடுத்துருவோம். இப்போ பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பிளாக்கில் இருக்க அந்த ஸ்டேட்மெண்ட்டில் எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகல. அதனால் ஹலோங்கிற நெக்ஸ்ட் லைன் இருக்க ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்க இன்னர் ட்ரையில் போய் பார்க்குது ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது. நம்ம வந்து தேர்ட் எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். அதனால் அந்த இன்னர் ட்ரை வந்து ஒரு எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணுது. அந்த எக்ஸெப்ஷனை வந்து இன்னர் கேட்ச் பண்ணி நம்மளுக்கு வந்து அரே இண்டெக்ஸ் அவுட் எக்ஸெப்ஷன் அப்படிங்கிற எக்ஸெப்ஷனை கொடுத்துருச்சு. இப்போ அவுட்டர் ட்ரையில் எந்த எக்ஸெப்ஷன் இருந்ததுனால அவுட்டர் ட்ரையோட கேட்ச் வந்து எக்ஸிக்யூட் ஆகலை. நம்ம வந்து அந்த அவுட்டர் ட்ரை அது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்கோம். நம்ம மறுபடியும் பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஹலோ அரே இண்டெக்ஸ் அவுட் எக்ஸெப்ஷன் ஃபைனலாக வந்து இந்த எண்டில் இருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து ஹாய்ங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகும். இதுதான் பார்த்தோம்னா இன்னர் ட்ரை கேட்ச் வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம். அதாவது ஒரு ட்ரைக்கு எத்தனை கேட்ச் பிளாக் இருந்தால் நடக்கலாம். ஒவ்வொரு கேட்ச் பிளாக்கும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸை எக்ஸெப்ஷன்ஸை ஹேண்டில் பண்ணும். நம்ம வந்து இன்னர் ட்ரை கேட்சும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ ஃபைனலி இப்போ வந்து நம்ம வந்து த்ரோ கீவேர்ட் பற்றி பார்க்குறோம். த்ரோ கீவேர்டு என்ன பண்ணணும்னா இப்போ வந்து இது வந்து கிரிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். அதனால் நம்ம வந்து ட்ரை பிளாக்கில் வச்சுருக்கோம். இந்த ட்ரை பிளாக்கில் இருக்க கிரிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணணும். அதாவது ஒரு எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணணும். அந்த ஆப்ஜெக்டை தான் இங்கே கேட்ச் பண்ணி இந்த கேட்ச் பிளாக்கை வந்து ஹேண்டில் பண்ணுது. இப்போ இந்த கம்பைலர் வந்து இம்ப்ளிசிட்டாகவே எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணணும். எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம த்ரோ பண்ணணும்னா நம்ம வந்து த்ரோ கீவேர்டு யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து த்ரோ நியூ அர்த்தமெட்டிக் எக்ஸெப்ஷன். இது நமக்கு தெரியும் 5/0ங்கிறது அர்த்தமெட்டிக் எக்ஸெப்ஷன் நமக்கு தெரியும். அதனால் வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட்டாக த்ரோ பண்ணுறோம். எக்ஸெப்ஷன் இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டோம்னா எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம வந்து த்ரோ பண்ணுற எக்ஸெப்ஷனை வந்து இந்த வேரியபிளில் வந்து நம்மளுக்கு கேட்ச் ஆகி இங்கே நம்ம அதை பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ ரன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்கே வந்து அர்த்தமெட்டிக் எக்ஸெப்ஷன்ங்கிறது நம்மளுக்கு வந்து அர்த்தமெட்டிக் எக்ஸெப்ஷன் வந்து வந்துருச்சு. இப்போ இந்த எக்ஸ்பிளிசிட்டாக த்ரோ பண்ணிட்டு எப்படி ப்ரூவ் பண்ணணும்னா இப்போ இந்த கிரிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை உள்ளேருந்து எடுத்துருவோம். உள்ளேருந்து எடுத்துகிட்டு இந்த ட்ரைலேருந்து வெறும் அந்த எக்ஸெப்ஷன் மட்டும் த்ரோ பண்ணுவோம். அப்போ எப்படி ரன் ஆகும் பார்ப்போம். ரன் பண்ணி பார்த்தோன்னா சேம் நோட் கொடுத்து நமக்கு வரும். பார்த்திங்கன்னா அர்த்தமெட்டிக் எக்ஸெப்ஷனுங்கிறது வந்துச்சு. இந்த ஹாய் வந்து இந்த லாஸ்ட் எக்ஸெப்ஷன். இதுதான் வந்து த்ரோ கீவேர்டு நம்ம வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறது. அடுத்து வந்து த்ரோஸ் கீவேர்டு பற்றி பார்ப்போம். த்ரோஸ் கீவேர்டுனா ஒரு எக்ஸெப்ஷனை யார் கால் ஒரு 2 மெத்தட் இருக்குன்னா 2 மெத்தடில் வந்து ஒரு மெத்தடை கால் பண்ணும்போது 2வது மெத்தடில் எக்ஸெப்ஷன் வந்து நடக்குதுன்னா அந்த எக்ஸெப்ஷனை வந்து யார் கால் பண்ணாங்களோ அவங்களுக்கே அந்த எக்ஸெப்ஷனை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு நீ அனுப்பிச்சது அப்படிங்கிற மாதிரி அந்த த்ரோஸ் கீவேர்டு வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 2 மெத்தட் வச்சுருவோம். பப்ளிக் வால் டெமோ அப்படிங்கிற மெத்தடு. அதுக்குள்ளே எதுவுமே இப்போ நம்ம கொடுக்கல.
லாஜிக் ரிமூவ் கொடுக்குறோம். செகண்ட் மெத்தட் வந்து பப்ளிக் வாய்ட் டெமோ 1. இப்போ இந்த செகண்ட் டெமோ உள்ளேருந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு மெத்தடை கால் பண்ணுறோம். டெமோ இப்போ கால் பண்ணும்போது இந்த டெமோ மெத்தடில் நம்ம ஒரு ஸ்ட்ரிங் வச்சுருக்கோம். ஸ்ட்ரிங் str = null. ஸ்ட்ரிங்கில் வந்து நம்ம இன்னும் நல்ல முடிச்சுட்டு பண்ணியிருக்கோம். இப்போ அந்த ஸ்ட்ரிங்கை நம்ம வந்து ஸ்ட்ரிங்கோட லென்த்தை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து எக்ஸெப்ஷன் த்ரோவாக வாய்ப்பு இருக்குது. இப்போ str.length கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து எக்ஸெப்ஷன் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இதை வந்து 2 மெத்தடில் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணலாம். இதுக்குள்ளே ஒரு ட்ரை கேட்ச் வச்சு நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த த்ரோஸ் கீவேர்டு வச்சு நம்ம சால்வ் பண்ண முடியும். எப்படின்னா இப்போ இந்த டெமோங்கிற மெத்தடை வந்து டெமோ 1லேருந்து கால் பண்ணுறோம். யார் கால் பண்ணுறாங்களோ அவங்களுக்கே அந்த வேலையை கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடலாம். இப்போ எனக்கு ஒன்றும் இல்லை, இங்கே வந்து த்ரோஸ் null pointer exception அப்படின்னு கொடுத்துருக்கோம். நம்ம null pointer ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். நல் வேல்யூ ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறதுனால இது null pointer exception த்ரோ பண்ணுது அப்படிங்கிறத எக்ஸெப்ஷன் பாயிண்டர். அதனால் இங்கே இதை வந்து நம்ம ட்ரை கேட்ச் வச்சு இதை நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் தான் நம்மளுக்கு வந்து இங்கே எரர் ஆகாது, எக்ஸெப்ஷன் நடக்குது. அதனால இதை வந்து ட்ரை கேட்சில் வச்சு நம்ம இதை செகண்ட் மெத்தட்லேருந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறோம். ட்ரை வச்சாலே நம்ம வந்து கேட்ச் பிளாக் வச்சாகணும். அதனால் எக்ஸெப்ஷன் வேரியபிளில் வாங்குகிறோம். சம்திங் யூஸ் பண்ணி மிஸ்டேக் வாங்குகிற எக்ஸெப்ஷனை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறோம். இந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணால் நம்மளுக்கு அது என்ன எக்ஸெப்ஷன் கிடைக்கும். null pointer எக்ஸெப்ஷன் தான் எங்கேயும் த்ரோ பண்ணுறோம். அதனால் இது வந்து null pointer எக்ஸெப்ஷனாக த்ரோ இது வாங்கி த்ரோ பண்ணும். ட்ரைலேருந்து த்ரோ பண்ணி கேட்ச் வந்து கேட்ச் பண்ணி நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணுவோம். எக்ஸெப்ஷன் தான் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸெப்ஷன் என்ன நடக்குதுன்னா, இப்போ வந்து இந்த மெத்தடுக்கு நம்ம இந்த கிளாஸுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். new க்ரியேட் பண்ணிவிட்டு obj டாட் இந்த டெமோ 1 மெத்தடை கால் பண்ணோம்னா டெமோ 1 கால் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து டெமோ 1க்குள்ளே போய் ஃபஸ்ட்டு பார்க்கும். ட்ரைக்குள்ளே வந்து டெமோங்கிற மெத்தட் இருக்குது. டெமோங்கிற மெத்தடை கால் பண்ணும்போது இங்கே என்ன நடக்குதுன்னா, டெமோ மெத்தடில் சம் லாஜிக் இருக்குது. அதனால் ஸ்ட்ரிங்கில் நல் வேல்யூ இருக்குது. அந்த நல் வேல்யூ லென்த்தை நம்ம ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். இது வந்து எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் எக்ஸெப்ஷன் வரப்போ அதை வந்து யார் கால் பண்ணுறாங்களோ அந்த எக்ஸெப்ஷன் அந்த மெத்தடை அவங்களுக்கே அந்த வேலையை கொடுத்துருச்சு. த்ரோஸ் கீவேர்டு அதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். த்ரோஸ் என்ன பண்ணுதுன்னா, இங்கே அக்கறாகிற எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ணிடும். யாருக்குன்னா யார் அந்த மெத்தடை கால் பண்ணாங்களோ அவங்களுக்கு த்ரோ பண்ணிடும். த்ரோ பண்ணுறதுனால அதை நம்ம வந்து கால் பண்ண இடத்துலேருந்து ட்ரை கேட்ச் வச்சு நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். இதுக்கு தான் நம்ம வந்து த்ரோஸ் கீவேர்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தோம்னா null pointer எக்ஸெப்ஷன் நம்மளுக்கு இங்கே வரும். null pointer exception cannot remove string length because str is null. இந்த எக்ஸெப்ஷன் இங்கே அக்கறாகிற எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ணிடுச்சு. யாருக்குன்னா யார் கால் பண்ணாங்களோ அவங்களுக்கு த்ரோ பண்ணிடுச்சு. இதுதான் வந்து த்ரோஸ் கீவேர்டோட வேலை. ஃபைனல் பிளாக் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு ட்ரை கேட்ச்க்கு அப்புறம் எக்ஸெப்ஷன் த்ரோ ஆனாலும் த்ரோ ஆகாட்டியும் எனக்கு வந்து இந்த லாஜிக் வந்து பர்ஃபார்ம் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, ஒரு கேட்ச் ட்ரை இல்லை ட்ரைக்கு அப்புறமோ இல்லை கேட்சுக்கு அப்புறமோ
ஃபைனலி பிளாக் செட் பண்ணலாம். ஃபைனலி இந்த ஃபைனலி என்ன பண்ணுவோன்னா, மேலே வந்து எக்ஸெப்ஷன் நடந்தாலும் சரி நடக்காட்டியும் சரி இந்த ஃபைனலி பிளாக் வந்து ஆல்வேஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இதில் சிம்பிளாக நம்ம வந்து தேங்க்யூங்கிற மெத்தட் மட்டும், தேங்க்யூங்கிற ஸ்டேட்மெண்ட் மட்டும் வைப்போம். தேங்க்யூ. இப்போ இது என்ன நடக்குன்னா, இங்கே வந்து எக்ஸெப்ஷன் நடந்தாலும் நடக்காட்டியும் இந்த ஃபைனல் பிளாக் வந்து எப்போயுமே எக்ஸிக்யூட் ஆகிரும். இப்போ நம்ம ரன் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து இந்த தேங்க்யூங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகும் லாஸ்ட்டாக. இதுதான் வந்து ஃபைனலியோட வேலை. ரொம்ப சிம்பிள் தான்.